17 வருடத்துக்கு முன்பு வெர்னர் ஹெட்சாக் எனும் ஃபிலிம் மேக்கர் இயக்கிய என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் எனும் டாக்குமெண்டரியில ஒரு பர்டிகுலர் கிளிப் சோசியல் மீடியால வைரல் ஆகி வருது. அந்த கிளிப்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டார்டிகால கடலுக்கு பக்கத்துல ஒரு பென்குயின் கூட்டம் இருக்கு. பென்குயின் எல்லாமே கடலுக்கு பக்கத்துல தான் வாழும். ஏன்னா அங்கதான் உணவு கிடைக்கும். மற்ற பென்குயின்கள் கடலை நோக்கி போறப்ப ஒரே ஒரு பென்குயின் கடலுக்கு நேர் எதிராக 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள பனிமலையை நோக்கி நடந்து போகுது. அந்த பாதையில தண்ணீரும் இல்ல, உணவு இல்ல. அந்த பாதையில போனா மரண நிச்சயம். அப்புறம் ஏன் அந்த பென்குயின் அந்த பாதையில போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் இதை நேவிகேஷன் இன்ஸ்டன்ட் ஃபெயிலியர் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பென்குயினோட தலையில அடிபட்டு இருக்கலாம், இல்லைன்னா நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆயிருக்கலாம். இதனால இந்த பென்குயினுக்கு கடல் பனிமலை போல தோற்றமளிக்கும், பனிமலை கடலை போல தோற்றமளிக்கும். இதுதான் நேவிகேஷன் இன்ஸ்டன்ட் ஃபெயிலியர். இந்த பென்குயினுக்கு பனிமலை கடலை போல தோற்றமளித்திருக்கு. அதனால பனிமலையை நோக்கி இந்த பென்குயின் நடந்து போயிருக்கு. அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் தனியா போன இந்த பென்குயினை பிடிச்சி மறுபடி கூட்டத்தில் விட்டாலும் இந்த பென்குயின் மீண்டும் பனிமலையை நோக்கி தான் போகும். அண்டார்டிகால பென்குயினை தொடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஹியூமன் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு லா இருக்கு. 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள பனிமலையை நோக்கி சென்ற அந்த பென்குயின் உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம போற வழியிலேயே முடிஞ்சிருச்சு.